வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் டு குமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மட்டன் கறி வடையுடன் மட்டன் எலும்பு குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல மட்டன் எலும்பை குக்கரில் வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மட்டனோட எலும்பை சேர்த்துக்கலாம் குக்கரில். மட்டன் எலும்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடிடலாம். ஒரு 7-8 விசில் வரணும். ஏன்னா எலும்பு வேகணும். இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிட்டு கறி வடையை ரெடி பண்ணிக்கலாம். கைமா வடை ஏற்கனவே நம்ம மட்டன் கோலா உருண்டைக்காக பண்ணது, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இப்போ நம்ம மட்டன் கைமாவை வடை சைஸில் தட்டிக்கலாம். மட்டன் குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அதனால் வாரத்தில் ஒரு நாளாவது குழந்தைங்களுக்கு மட்டன் கண்டிப்பாக கொடுக்கணும். மட்டன் கை கால் எலும்பு மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வடை ரெடி பண்ணிட்டோம். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடான உடனே நம்ம வடையை சேர்த்துக்கலாம். கைமா வடை வெந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விடுங்க. வடை வெந்திருக்கு. இப்போ நம்ம வேற பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி மிச்சம் இருக்க வடையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். கைமா வடை வெந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விடுங்க. கறி வடை ரெடி ஆயிடுச்சு. எலும்பு குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க. எலும்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. கறி வடையில் மீதி இருந்த வெங்காயம் பச்சை மிளகா அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ குக்கரில் வந்த எலும்பை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுலேருந்து 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். குழம்பு ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம். கசகசாவும் முந்திரியும் சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக கசகசா எடுத்துங்க. ஒரு 5-6 முந்திரியும் சேர்த்துக்குங்க.
இப்போ கொஞ்சமாக பட்டையும் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா சுடு தண்ணியை சூடு பண்ணி கசகசா முந்திரி பருப்பில் ஊற்றிடுங்க. சுடு தண்ணி எதுக்காக ஊற்றுறாங்கன்னா கசகசாவும் முந்திரியும் நல்லா ஊறணும், அதுக்காக தான் ஊற்றுறது. எலும்பு குழம்பு நல்லா கொதிக்கணும். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. மட்டன் எலும்பு குழம்பு கொதிக்கிட்டோம். நம்ம வந்து தேங்காய் கசகசா முந்திரி அரைச்சிக்கலாம். அரை மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச கசகசா முந்திரியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கசகசா தேங்காய் முந்திரி எல்லாம் மொத்தமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எலும்பு குழம்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம தேங்காயை அதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காய் கசகசா முந்திரியும் சேர்த்துக்கலாம். அதையெல்லாம் சேர்த்து ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொச்ச உடனே நம்ம அந்த கறி வடையை போட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குழம்புல கறி வடையை சேர்த்துக்கலாம். கறி வடையை சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பரான சுவையான கறி வடையுடன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.